திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவண பவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னா அற்புதமான தலைப்பு. அதாவது புதுசா வீடு கட்டுறவங்க, ஆல்ரெடி ஏற்கனவே கட்டிய வீட்டில் இருக்கிறவங்க, புதுசா ஜாதகம் பார்க்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இடம் வாங்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு கொடுப்பனையான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை அனுப்பிச்சுடுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒருத்தர் என் வீடு வாஸ்து பார்க்கணும், நீங்கள் வாங்கன்னே கூப்பிட்டு இருந்தார். சரியான அதுக்கு கால நேரங்கள் கிடைக்கல. அப்போ இன்னைக்கு அவரோட வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போனோம். ஆனால் இது வரைக்குமே அவங்க வீட்டில் வந்து ஒரு 4 பேர் கிட்டத்தட்ட வாஸ்து பார்க்க ஒரு பெரிய ஒரு தரம் வாய்ந்தவங்க எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க போனவங்க எல்லாமே இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, வீடு கட்டினதுக்கு அப்புறம் யோகம், நீங்க நிலம் வாங்கியிருப்பீங்க, மேலும் மேலும் அடுத்தடுத்து வீடு கட்டியிருப்பீங்க, சென்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு நிறைய செல்வ செழிப்பெல்லாம் வந்திருக்கும், நல்ல வேற அளவுக்கு நீங்க வேற லெவல்ல போயிருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருந்தாலும் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்மளும் அந்த இடத்த வாஸ்து பார்க்க போனோம். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய வாஸ்துடைய மெத்தேடு வேற, மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. நம்ம போறோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான அடிப்படையில தான் நம்ம ஒரு வாஸ்து பார்ப்போம். இடத்துடைய டைரக்ஷனை பார்ப்போம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெருப்பார்வை, தெருக்குத்து, இந்த மாதிரி விஷயங்களை பார்ப்போம். அடுத்தது பிரசன்னங்கள், ஒரு இடத்துக்கு உண்டான பிரசனங்களை போட்டு பார்ப்போம். அடுத்தது டைரக்ஷன் பார்ப்பேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசனத்தை போட்டு பார்ப்பேன். ஜாதகம், லேண்டோட ஓனர் ஜாதகத்தை பார்ப்பேன். இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். பார்த்தா தான் அதனோட பர்ஃபெக்டாக தெரியும். எல்லாருமே அந்த வீட்டில் சூப்பராக இருக்கும், ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீட்டை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்ம போய் பார்த்துட்டு இந்த வீடு கட்டுனதுக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை இடம் வச்சிருந்தாலும் அந்த இடத்த பூரா ஒவ்வொன்றா வித்திருப்பீங்க. பொருளாதாரத்துல நல்ல ஏறுமுகமான வாழ்க்கை இருக்காது. நீங்க எந்த அளவுக்கு சம்பாரிச்சீங்களோ அந்த அளவுக்கு இன்னைக்கு அதற்கு தகுந்தாற் போல் கடன் இதெல்லாமே இருக்கும். குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு திருமண தடையை கொடுக்கறது, அப்படி திருமணம் ஆயிருந்தாலும் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், பிரிவினை எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது, எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நீங்க எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதனுடைய தொகுப்பு சார்ந்த வீடியோ தான் உங்களுக்கு போடுறேன். புதுசா படிக்கிறவங்களுக்கும், வாஸ்து படிக்கிறவங்களுக்கும், புதிய வீடு கட்டுறவங்களுக்கும், ஜாதகம் பார்க்கறவங்களுக்கும், நிலம் வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சமர்ப்பணம்னே நீங்க நினைச்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு அந்த இடத்த முதல்ல காட்டுறேன், நீங்க அப்படியே பாருங்க. சும்மா இங்க பார்த்துக்குங்க. நான் உங்களுக்கு அப்படியே அந்த வீடியோவை கூட நான் ஸ்கிப்ல வைக்கிறதுனா கூட வைக்கிறேன். இந்த இடம் வந்து ஒரு கிழக்கு பார்த்த இடம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வடக்கு பக்கமும் ரோடு இருக்குது, கிழக்கு பக்கமும் ரோடு இருக்குது. அப்ப இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா ஈசானிய மனை அப்படிம்பாங்க. ஒரு பிளாட்டுக்கு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஒரு ரோடு இருந்து அந்த மனை வந்து ஈசானிய மனை. இந்த ஈசானிய மனையுடைய பலன் என்னன்னா அனைத்து விதத்திலும் அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் ஏறுமுகமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதா ஈசானிய மூலையுடைய ஒரு விஷயமே. இப்படிப்பட்ட மனையில அவங்க வீடு கட்டியிருக்கிறாங்க. எல்லாமே நீங்க போய் பார்த்தா எதையும் குறை சொல்ல முடியாது. பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூம் இருக்குது, ஹால் இருக்க வேண்டிய இடத்துல ஹால் இருக்குது, கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இருக்குது, உள்ளளவு சரியா இருக்குது, வெளியளவு சரியா இருக்குது. எல்லாம் நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அலசி பார்த்துட்டாச்சு. எல்லாம் சூப்பரா இருக்குது. நல்லா பிளாட்டை பார்த்துக்குங்க, எல்லாம் சூப்பரா இருக்குது. அளவு முதற்கொண்டு அற்புதமா இருக்குது. செப்டிக் டேங்கு, வாட்டர் டேங்கு, கிணறு எல்லாமே சூப்பரா இருக்குது. ஆனா நம்ம வந்து சொல்லிட்டோம் சரியில்லை அப்படின்னு. அது ஏன், என்ன, எதுக்கு அப்படின்னு கேட்கறது தான் நம்ம அந்த வீடியோவா பேசுறோம். அப்போ உங்க வீடு வாஸ்துப்படி நல்லா இருக்குது, கட்டடம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. இதுல தான் டிகிரி அடிப்படையில் வாஸ்து அப்படிங்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை நம்ம கையாளணும். அது கிழக்கு பார்த்த வீடு தான். கிழக்கு பார்த்த வீட்டுக்கு ஒரு சில குறிப்பிட்ட டிகிரின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது வந்து ஒரு சைடில்
0லிருந்து 45 வரைக்கும் ஒரு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு பர்டிகுலரான ஒரு டிகிரி இருக்கு. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு 1லிருந்து 5க்குள்ள அப்படி மல்ல. அது மாதிரி இந்த வாஸ்துல டிகிரி அடிப்பில் ஒரு குறிப்பிட்ட டிகிரி அங்க உட்கார்ந்து இருக்குது. அந்த டிகிரியில மட்டும் வீடு உளுந்துட்டா, அது கிழக்கு பார்த்த வீடா இருக்கட்டும், வடக்கு பார்த்த வீடா இருக்கட்டும், மேற்கு பார்த்த வீடா இருக்கட்டும், தெற்கு பார்த்த வீடா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட டிகிரி இருக்கு. அந்த டிகிரியில உளுந்துட்டா நிச்சயம் வீடு நீங்க என்னதான் தங்கமா கட்டினாலுமே கண்டிப்பா நீங்க கடன்காரர் நிச்சயமா ஆயிடுவாங்க. இது அனுபவத்துல நான் கண்டுபிடிச்ச உண்மை. இது சில பேர் கமெண்ட்ல நீங்க தவறா தெரிவிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம், அதை பத்தி நான் கவலைப்பட போறதே இல்லை. இது கிளைண்டுகளுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் போடுறமே தவிர ஜோதிடருக்கோ அல்லது வாஸ்து நிபுணர்களுக்கோ கிடையாது. நீங்க என்ன வேணாலும் கமெண்ட்ல போட்டுக்கங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம அனுபவம் கிட்டத்தட்ட 32 வயசு 33 வருஷத்துக்கு மேல அனுபவத்துல பார்த்துட்டோம். ஜோதிடம், பிரசன்னம், இது எல்லாமே. அப்ப ஏன் அவங்க அங்க துவத்தாங்க, என்ன காரணம் அது தெரியணுமல்ல. அது விழிப்புணர்வுக்காக தான் போறேன் தவிர முக்கியமான சூட்சுமத்தை நான் இதில் சொல்ல விரும்பல, சொல்லவும் மாட்டேன். என்னோட தொழில் ரகசியம் அதுதான். ஆனா அதனுடைய விளக்கத்தை மட்டும் இந்த இடத்த சொல்றேன். அப்ப வீடு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்கு போட்டக்கூடாது. அதுக்கு மேல அந்த இடத்துக்கு பிரசன்னங்கள் ஒண்ணு முதல்ல போடணும். அந்த பிரசன்னத்தை போட்டா தான் உங்க இடம் முனி ஓட்டத்தில் இருக்குதா, இல்ல சல்லிய தோஷத்துல இருக்குதா, இல்ல பிரேத சாபம் பெற்ற இடமா இருக்குதா, இல்ல உங்க இடம் நீங்க ஏற்கனவே வேற அட்டாச் வாங்கியிருப்பீங்க, அந்த இடம் முன் ஜென்ம அந்த குடியிருந்தவங்களுடைய கர்மா தாக்கப்பட்டிருக்குதா, இதெல்லாம் தெரியணும்னா பிரசன்னம் தெரியணும். அப்ப நம்ம போன உடனே டக்குன்னு வீட்டை பார்த்துட்டு அது இது அப்படியெல்லாம் சொல்லிடவே கூடாது. ஒரு மணி நேரம் அப்படியே அமைதியா அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கணும். நம்ம தெய்வம் நம்ம கிட்ட பேசணும். நவகிரகங்கள் பக்கபலமா அந்த இடத்துல இருக்கணும். எடுத்த உடனே அவசரப்பட்டோம்னா மாட்டிக்குவோம். அப்ப அந்த இடத்த ஒரு நம்ம பிரசன்னம் போடுறோம். அந்த பிரசன்னத்தை போட்ட நேரத்தை உங்ககிட்ட அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. பிரசன்னம், இதுதான் பிரசன்னம். நம்ம முதல்ல அவங்க கிட்ட இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு தான் வீட்டை பார்த்தா எந்த ஜோதிடரா இருக்கட்டும், வாஸ்துவராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வீட்டை குறையே சொல்ல முடியாது. சூப்பரா இருக்கும், யாரும் குறை சொல்ல முடியாது, ஜம்முன்னு இருக்குது எல்லாமே. ஆனா நம்ம சொன்னது அங்க ஃபால்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னோம். ஏன், இந்த பிரச்சனத்தை பார்க்கணும் முதல்ல. அப்ப பிரச்சனத்தை பார்க்கணும் அப்படின்னோம்னா முதல்ல இந்த பிரச்சனத்துல என்ன தெரியுது அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் நிலம் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க, சொத்து வாங்குறாங்க அப்படின்னாவே 4ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4ஆம் இடத்துல தான் ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு தாய் உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்குள்ள ஒரு அழகான நம்ம குடியிருக்கக்கூடிய மாளிகை அப்படிங்கக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், சுயமான சொத்து எல்லாமே அந்த மூலையில தான் இருக்கு. அப்ப அந்த மூளையை பொறுத்த அளவுக்கு எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டுல 4ஆம் இடம், அது எந்த ராசியா இருக்கட்டும், உதயத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய அந்த 4வது வீட்டுல எக்காரணத்தை கொண்டும் மாந்தியோ அல்லது பாம்போ அல்லது கவிப்போ, நல்லா புரிஞ்சுக்கங்க, மாந்தியோ அல்லது பாம்போ அல்லது கவிப்போ உளுந்துட்டா நிச்சயம் அந்த இட ரீதியான பாதிப்புகளை அடைவார்கள் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கோசரம் வீடு நல்லா இருக்குதுல்ல, வீடு நல்லா இருக்குதுல்ல, அப்ப பிரசன்னம் அப்படி இருந்தா அதுல பாதிப்பு வருமா? வீட்டுல எந்த குறையும் இல்லையே, வீட்டுல நல்லா தானே இருக்கணும் அப்படின்னா அங்கதான் முக்கியமான மேட்ரு. அந்த வீட்டோடைய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட டிகிரியும் இந்த பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட டிகிரியும் ஒரே மாதிரி வந்துடும். வந்துட்டா மாட்டிக்குவாங்க. அப்ப இந்த பிரசனத்தை பாருங்க. இந்த பிரசனத்துல 4ஆம் இடத்துல பாம்பு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல 4ஆம் இடத்துல பாம்பு இருந்துன்னா அந்த இடத்துல நிக்காது, அங்கேயும் சுத்திக்கிட்டு பாம்பு படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேல இது கன்ஃபார்மா இந்த 4ஆம் இடத்துடைய பிரச்சனத்தை பார்த்த உடனே அவங்க கிட்ட சொன்னோம், இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுடைய ஜாதகம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஜாதகத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும். நான் தான் சொல்றேங்க, 2 3 4 5 ஏங்கல்ல பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது கண்டிப்பாலுமே. ஆனா அந்த வீட்டை பார்த்து இது வரைக்கும் ஒரு 5-6 பேர் சூப்பர்னு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா கடைசியா தான் அவங்க கிட்ட எங்ககிட்ட எல்லாமே சொன்னாங்க. ஆனா அதுக்கிடையே அவங்கள பார்க்கறப்பயோ ஒரு தோரணையிலையோ இல்ல கெத்துலையோ எதுவுமே தெரியல. பார்த்தா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு நெருக்கடியில் இருக்காங்கன்னு. ஆனா நம்ம சொல்றோம்னா என்ன காரணம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டிகிரி வாய்ஸும் அடுத்தது இந்த 4ஆம் இடத்துடைய
பாம்பு இருக்குது 4ஆம் இடத்துல, அந்த பாம்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிகிரியும் அதுக்கு மேல அவங்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். தலையில விதியில என்ன எழுதி இருக்குதோ அதுதான் எல்லாமே நடக்கும். ஆனா நம்மளுடைய அறிவுங்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தி வாஸ்து நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தலாம். அதுக்கோசரம் விதிப்படிதான் நடக்கும்னு எல்லாம் நினைக்காதீங்க. விதி எவ்வளவுதான் கேட்டிருந்தாலும் அதை ஃபுல்லா தடுக்க முடியலினாலும் அதை குறைக்க முடியும், அந்த வீட்டை சரி பண்ண முடியும். அப்ப இந்த ஜாதகத்தை பாருங்க, இதுக்கும் பிரசன்னத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். என்ன லிங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்னம் பாருங்க, மேஷ லக்னம் 4ஆம் இடத்துல மாந்தி அப்படிங்கக்கூடிய கிரகம் இருக்கும். பாருங்க 4ஆம் இடத்துல மாந்தி. மாந்தின்னு என்ன? பிரேத சாபம் உள்ள இடம். அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே வாங்கி இருக்கிறவங்க ஒண்ணு துர்மரணம் நடந்திருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் கடைசியா எல்லாம் சொல்லி மேட்டரை சொல்லி முடிச்ச உடனே அந்த வீட்டில் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்களா? சூசைட்னா என்ன? கயிறு போட்டு தூங்கிக்கிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த பிரேத சாபம் அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்குது, அவங்களால ஜெயிக்க முடியல. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை எப்படி நம்ம எடுக்கிறோம், ஒரு கோர்வையா பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த வீட்டுடைய டைரக்ஷன் சொன்ன பாத்தீங்களா, கிழக்கு பார்த்த வீட்டுடைய டைரக்ஷனுடைய டிகிரி, அந்த டிகிரியும் ஏற்கனவே பிரசனத்துல 4ஆம் இடத்துல பாம்பு வந்துருச்சு, இடதோஷம்னு தெரிஞ்சு போச்சு. ஜாதகத்திலையும் அவர் விதியிலேயே தலையில இடதோஷம்னு தெரிஞ்சு போச்சு. டைரக்ஷன்லயும் அதுல இடத்த ஒரு டிகிரி தெரிஞ்சு போச்சு. அப்போ டோட்டலா வீடு தங்கமா சூப்பரா இருந்தாலுமே அவங்க மனையினால கஷ்டங்கள் படுவாங்க அப்படின்ட்டோம். அப்ப இதுல இருந்து நல்லா பாருங்க, இந்த பிரசனத்துல மாந்தி இருக்கக்கூடிய டிகிரியும் பிரசன்னத்துல பாம்பு இருக்கக்கூடிய டிகிரியும், அதே மாதிரி வீட்டோடைய கிழக்கு பார்த்த வீடு உடைய டைரக்ஷன் எந்த திசை இழுத்துக்கிட்டு இருக்குது, எத்தனை டிகிரி இருக்கக்கூடிய டிகிரியும் ஒரே டிகிரியா வந்தா அந்த வீடு நிச்சயமா நரகமா தான் இருக்கும். சம்பாதிக்க முடியாது. எவ்வளவுதான் தங்கமா சம்பாதிச்சாலும் கடன் மேல் கடன், விரயம் மேல் விரயம், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இதுக்கு என்ன தீர்வுன்னு அவங்க கேட்டாங்க. என்ன தீர்வு? ஒரே விஷயம், என்ன தீர்வு? என்ன தீர்வு பண்ணா ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னா, இது மாதிரி 3 டிகிரி ஒன்னா வந்துட்டா நிச்சயம் ஜெயிக்க வைக்க முடியாது. நிச்சயம் ஒரே டிகிரின்னு சொல்லல, அது ஒரு குறிப்பிட்ட டிகிரி இருக்குது. நீங்க ஒரே டிகிரின்ற ஒரு வீடு அக்னி மூலம் ஒரு 13 டிகிரி இழுத்துட்டு இருக்குதுங்க கிழக்கு பார்த்ததுக்கு. அதே இந்த பிரசனத்துல 13 டிகிரி, ஜாதகத்துல 13 டிகிரி, அந்த கணக்கு இல்லை. அதுதான் சூட்சமங்கிறது விஷயமே. அதுதான் செக்கு. அதுதான் நம்ம 32 வருஷம் அனுபவத்துல கண்டுபிடிச்ச விஷயம். அது ஒரு குறிப்பிட்ட டிகிரி. அந்த டிகிரியின் மூலம் வந்துட்டா அவங்களால ஜெயிக்க வைக்க முடியாது. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? என்ன பண்ணலாம்? நம்ம சொன்ன ஒரே தீர்வு என்ன? ஜாதகத்தை பார்த்துட்டு சொன்ன விஷயம் என்ன? நாள்ல மாந்தி குருவோட சேர்ந்திருக்குது. நல்லா பாருங்க, நாள்ல மாந்தி குருவோட சேர்ந்திருக்குது. எல்லாருமே சொல்லுவாங்க கடகத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு, சூப்பரா இருக்கும், ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு. அங்க மாந்தியோட சேர்ந்திருக்காரு, நான் சொன்ன தவறான டிகிரியோட சேர்ந்திருக்காரு. இவர் எவ்வளவு பெரிய முதலீடு சொத்துக்கள் சம்பாரிச்சிருந்தாலுமே 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் மாந்தியோட சேர்ந்திருக்கிறார். அப்ப இவர் வெளியூர், வெளிநாடு, வெளி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் நீங்க நிறைய சம்பாரிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதை வச்சு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அப்படியே நீங்க இடம் வாங்கி எல்லாமே போட்டிருந்தாலும் நிச்சயமாக ஒவ்வொரு இடமும் இந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் அப்படியே வித்துக்கிட்டு தான் போயிருப்பீங்க. கடன் மேல் கடன், சம்பாரிச்சது எவ்வளவோ அந்த அளவுக்கு விரயமாயிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததே நீங்க ஒரு இடம் வச்சிருந்தாலுமே அந்த இடத்த வித்து இருக்கிற கடனை கட்டுறதுக்கு ஆயத்தமாக உண்டான வேலை தாங்க நடக்கும். இதுதான் உங்களுடைய வீட்டுல பிரச்சனை. இது உண்மைன்னா அதை பத்தி நம்ம பேசலாங்க, இல்லைன்னா நம்ம இந்த வாஸ்து நல்லா இருக்குது நீங்க உங்க பாணியிலேயே சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி விட்டுறலாங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 1,40,00,000 ரூபாய்க்கு பக்கம் கடன் பேலன்ஸ்ல இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் தொழில மிகப்பெரிய நட்டம், கடன் சுமை, குழந்தைகளுடைய வளர்ச்சி இல்லாம போறது. இன்னும் 35-36 வயசு ஆகுது. குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன தீர்வு?
நிறைய பேர் வந்து வந்தாங்க, ஒரு 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாய்னு வாங்கினாங்க, ராடு வச்சாங்க, சுத்தி கம்பி வச்சாங்க, அடுத்து தகுடு வச்சாங்க. அவர் பாட்டுக்கு அவர் பணக்க வசதி படைச்சவங்க, அவரும் கிட்டத்தட்ட 2-3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான பொருள்களை எல்லாமே வச்சு அங்கங்க நான் பண்ணுனேங்க, செம்பு ராடெல்லாம் வச்சேன் அப்படி இப்படின்னாரு. இங்க செம்பு ராடுக்கும் வேலை இல்லை, எந்திரத்துக்கு வேலை இல்லை, தந்திரத்துக்கு வேலை இல்லை, மந்திரத்துக்கு மாங்காய்க்கு எதுக்குமே வேலை இல்லை. ஒரே விஷயம், நீங்க இந்த விடை யாரு பார்த்தாலுமே பார்த்தா பிடிக்கும், யாரும் இந்த வீட்டை குறை சொல்ல மாட்டாங்க. தற்சமயம் உங்களுக்கு அசிங்க அவமானப்பட்டாலும் அது, அதாவது உங்களுக்கு யாராச்சும் ஏன்னா வீட்டை வித்துட்டு போயிட்டான்னு அசிங்கம்னு சொன்னா கூட நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க வேலை இந்த வீட்டை டோட்டலா வித்துட்டு ஒரு நல்ல இடத்த, நாள்ல உங்க ஜாதகத்துல மாந்தி இருக்குது, அவர் பேர்ல தான் இடம் இருக்குது, அதனால தயவு செய்து அடுத்த ஒரு இடம் வாங்கும் பொழுது உங்க பேர்ல இடம் ரிஜிஸ்டர்டு பண்ணாம வேற உங்க குழந்தை மேலேயோ உங்க பொண்ணு வீட்டுக்கார அம்மா பேர்லயோ அந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்குண்டான ஒரு வீட்டை ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க கட்டுனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை ஒவ்வொன்றா தீரும். இல்லை அப்படின்னாலும் மேலும் 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 சிறப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவா சொல்லிட்டோம். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு 10 நிமிஷம் சொன்ன மேட்ரு, வெவ்வேறு மேட்ரு, அவருடைய பிராபலத்தை பூரா இந்த வீடு கட்டி குடி வந்ததுக்கு அப்புறம் சொன்னார். அப்ப என்ன விஷயம், அந்த ஒரு குறிப்பிட்டமான சூட்சம டிகிரியும் பிரசன்னத்திற்கும் 4ஆம் இடத்தோடைய மாந்தி நின்று அதற்குடைய டிகிரியும் ஒரே மாதிரி வந்துட்டா நீங்க வாஸ்துப்படி, மனையடி சாஸ்திரப்படி, குழிப்பொருத்தத்துப்படி என்னதான் தங்கமா வீடு இருந்தாலும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. அப்ப வீட்டை விற்கிறதுக்கு உண்டான வழி பாருங்க. யாரும் இந்த வீட்டை குறை சொல்ல மாட்டாங்க, பார்த்தா உடனே வாங்கிக்குவாங்க. விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கங்க. அடுத்தது ஒரு நல்ல இடமா பார்த்து உங்க பேர்ல ரிஜிஸ்டர்ட் ஆகாம வேற பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீட்டை கட்டுங்க, நீங்க சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிபாடுகள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா அவர் அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போவாருங்கிறத சொல்லி அவரை ஒரு நிறைவு பண்ணியாச்சு. அவருக்கு மிகவும் ரொம்ப ரொம்ப திருப்தி. ஆனா எனக்கு முழு விளக்கம் இன்னைக்கு தான் தெளிவு கிடைச்சதுன்னு. ஆனா நான் நான் சொன்ன அமௌண்ட் எனக்கு இவ்வளவுதான் ஒரு அமௌண்ட். ஆனா அவங்க கொடுத்த அமௌண்ட் 5000 ரூபாய் சேர்த்தி நான் பேசின அமௌண்ட்டோட எனக்கு 5000 ரூபாய் கடைசியில பாக்கெட்ல அவங்களே வச்சுட்டாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சமாச்சாரம் இல்லை, ஜோதிடங்கிறது சின்ன சமாச்சாரம் இல்லை, பிரசன்னங்கிறது சின்ன சமாச்சாரம் இல்லை. இதை கரெக்டான இடத்துல கையாளணும். அப்ப அந்த கையாண்டாத்தான் அனுபவம் வேணும், அனுபவமும் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப இப்படி எல்லாம் ஒரு வீட்டை நீங்க புதுசா வீடு கட்டுறவங்க தயவு செய்து வாட்ஸ்அப்ல எங்கிட்டையும் இல்லை யார்கிட்டையுமே வாட்ஸ்அப்ல அனுப்பி கேட்காதீங்க. ஒரு பிளானை போட்டு வச்சுக்கிட்டு ஒருத்தர் இன்ஜினியர்கிட்டயோ இல்லை வேற வாஸ்து நிபுணர்கிட்டயோ கொடுத்து கேட்காதீங்க. நீங்க உங்களுக்கு எந்த வாஸ்து நிபுணர் பிடிக்குதோ அவங்கள உங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வர சொல்லி உங்க இடத்த பார்க்க சொல்லுங்க. அங்க வந்து அந்த வாஸ்து நிபுணருக்கு உண்டான மரியாதை கொடுங்க. அந்த வாஸ்து பார்க்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. ஏன்னா ஜோதிடம் என்பது நீங்க எங்க இடத்துல வந்து பாக்குறது, வாஸ்து என்பது நாங்க அந்த பஞ்சபூதமான நிலத்துக்கு மரியாதை கொடுத்து நாங்க அங்க வந்து பாக்குறது. அப்ப நீங்க எந்த ஜோதிடர் வாஸ்து நிபுணர்களா இருந்தாலும் உங்க இடத்துல அழைச்சி அவங்களுக்கு உண்டான தகுந்த தட்சணை மரியாதை எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து அவங்க பார்த்து சிறப்பா சொல்லுவாங்க. நீங்க உங்களுடைய கஷ்டத்துக்கு நல்ல ஒரு திறமை வாய்ந்த நிறைய வாஸ்து நிபுணர் இருக்காங்க, நிறைய ஜோதிடர் இருக்காங்க. அவங்க கிட்ட மேப்பை கொடுத்து நீங்க இதை பார்த்து மட்டும் சொல்லுங்க, இங்கெல்லாம் நான் டைரக்ஷன் பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டேன், நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க சரி நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னு நினைச்சிட்டு ஓகே இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. ஆனா அந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸ் அவங்களுக்கு தெரியுது இல்லை. அப்புறம் கடைசியில வந்து நல்லா திறமை வாய்ந்த வாஸ்து நிபுணர்களையும் நீங்க குறை சொல்றீங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. வீடு என்பது காலாகாலத்துக்கும் வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்ப ஒருத்தருக்கு ஒரு நல்ல மனிதனுக்கு மனைவி அமையினாலும் அவனுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அடியோடு அழிஞ்சு போயிடும். அதே மாதிரிதான் வீடு அப்படிங்கிறது ஒன்று அமையலினாலும் நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் சரி ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ முடியாது. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு சார்ந்த வீடியோ மற்றவர்களுக்கு இது அனுப்புங்க. நம்ம சொன்னதையெல்லாம் கரெக்டாக கையாளுங்க. நீங்க இந்த பிளாட் வந்து நான் வடக்கு கிழக்கு ஈசானிய பிளாட் சூப்பர்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த சூப்பரான விஷயத்திலையும் ஒரு சூட்சமம் இருக்குது. அதை புரிஞ்சு நினைச்சீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலை கூறி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.